శుభముహూర్తే పరిస్యా गुरुपदेशमार्गेण सर्वमङ्गलवाद्यघोषैः सह शुभमुहूर्ते अभिषेकं कारयेत् गणपतिं गवामहे कविं कवीनामस्रवस्रवो
सर्वं जयते तथा भक्तजना ओम नमो वक्रेभ्यो देवानां नमो विष्णुभ्यो नमो विष्णुभ्यो नमामि गतेभ्यो नमामि गतेभ्यो विष्णुपत्नीं क्षमां देवीं माधवीं माधव्यां ब्रह्मयज्ञानं प्रथमं पार्वती पदगे ஆலயத்தில் மகாகும்பாவில உடம்படுத்த பெருஞ்சாதி பெருவிழா நிறைவேறியிருக்கிறது. கருவறையிலே எம்பெருமான் ஜனனம் என்று சொல்லப்படுகின்ற பிரதமமாகி இருக்கின்றார். அவன் கும்பாபிஷேகம் முடிந்த உடனேயே பஞ்சராத்தை காட்சியதன் பிறகு இந்த கதவை சாத்துவார்கள். இது திருக்கதவு சாத்துதல். இது எதற்காக என்றால் அடியவர்களாக நாம் செய்த கும்பாபிஷேகத்தில் பலதிலே எம்பெருமான் பிறந்திருக்கிறார். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பிறந்தா 4 பேர் வந்து பார்ப்பான் இல்லையா? கையில் ஏதாவது கொண்டு வந்து சோப்பு கட்டி வெயிட் செட்டு உணவு கொடுத்து பார்ப்பான். பவர் கிடையாது. ரோட்ல சும்மா ஒரு 1000 ரூபாய் கிடைச்சிச்சுனாலும் சுருதியத்தில் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாரு அதை பற்றி தெரியாது. பணம்னா எதுவும் தெரியாது. ஏன்னா அதை கண்ணோட தெரியாம செலவழிக்கும். எவன் ஒருவன் கஷ்டத்தின் மத்தியிலே உழைத்து பணத்தை தேடுகிறான் அவன் பணத்தினுடைய அறிவை தெரியும், பொருளுடைய அறிவை தெரியும். அது மாதிரி சாதாரண பணப்பொருளை தேடுவதற்கு இவ்வளவு கஷ்டப்படும் போது விநாயகரை வழிபாடு செய்ய வேணும்னா சாதாரண வழிபாடு கிடையாது. மன உறுதி வேண்டுகிறவர்கள் அடியவர்களுக்கு தான் இறைவன் திருவருள் நல்குவான். அதான் ஊரை உறுத்தி உள்ளொளி பெருக்கினான் தொண்டர் அஞ்சு கடின வடக்கி திருவார் மலரிட்ட கட்டி வழிபாடு செய்யப்படும் என்பதால் கண்டு வாழ வகையில் ஆடுவான் கண்டு உள்ளவரி கண்டை வாய சுனை நீரவிட்டாலும் கேடாதவை தொண்டர் அஞ்சு கடினம் அவனுடைய ஐம்புலன்களை இவன் ஒருவன் அடக்கிய வழிபாடு செய்து அதான் தொண்டர் அஞ்சு கடினம் அடக்கி துரும்பார் மலரிண்டை கட்டி துரும்பார்னா 4 மூலர் மலர் இண்டை மாலை கட்டி வழிபாடு செய்யப்படும் என்பதால்
அப்படி வழிபாடு என்பது மிக முக்கியமானது. நாம் எவ்வளவு அவரிடத்திலே உருகிறோமோ அந்த அளவுக்கு அவன் நமக்கு அருள் வழங்குகிறார். சிவாச்சாரியார் யாருன்னு கேட்டீங்கன்னா, சிவாச்சாரியார்கள் என்பவர்கள் கயிறை போன்றவர்கள். இறைவன் என்பவன் ராட்சோமலை என்ற நலத்தை போன்றவர். அடியவர்களாகிய நீங்கள் எல்லாம் எரிகின்ற புகழ் புகழ். ஆகவே இறைவனிடத்தில் இருக்கிற கலண்டை உங்களிடத்தை சேர்ப்பது தான் நம்ம பண்ணலாம். அது நீங்க பிரகாசமா எரியமா இருந்தா நீங்க எல்லாம் நல்ல வயப்பா இருக்கணும். சுட்டு போன வந்து எரியாது. எவ்வளவுதான் நல்ல வயலை போட்டாலும் பல்பு நல்லா நாட்ட எரியாது. எவ்வளவுதான் நல்ல வயப்பா இருந்தாலும் பயத்துல சரியில்லைன்னா காத்து வராது. ஆக இறைவனிடத்திலும் கரண்ட் இருக்க வேண்டும், ஓடுகின்றதும் பயனாக இருக்க வேண்டும், பூட்டப்படுவதும் நல்ல வல்புகளாக இருந்தால் இறைவனுடைய திருவருள் எங்கள் மூலமாக உங்களிடத்திலே சேர்க்கப்படும். இதுதான் தத்துவம், வேற ஒன்று கிடையாது. 1000 பேர் 1000 பேர் இதுதான் விஷயம். நாம் வழிபாடு செய்கின்ற முறையில் தான் நமக்கு இறைவன் அருள் வழங்குவது. 1000 கோடியை கொண்டு கொண்டு 10 1000 ஐயனார் கொண்டு வந்து ரூபாய் கூட உள்ளம் என்பது அவரிடத்தில் உறுதியாக இணைகிற வரை இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்காது. பெற்ற தாய்க்கு 1000 கோடி உள்ளால் பாசம் எவருக்கு வாங்க முடியாது. தாய் பாசம் நேரத்தில் நம்ம எடுக்க முடியாது. அது மாதிரி இறைவன் என்பவன் திருவருள் நல்குகிறவன், ஓங்கார் கடவன், கடவுள் கடந்தும் உள்ளும் இருப்பதுதான் கடவுள். கடந்துனா எங்களுக்கு விட எங்கேயோ இருக்கலாம் கடந்து. ஆனா நல்லவர் மனசு உள்ளும் இருக்கிறார். நான் உதவி செய்ய நான் சொல்லுவாரியா, நீங்க கடவுள் மாதிரி தெய்வம் மாதிரி அவர் செய்கிற உதவியிலே நாம் கடவுளை காண்கிறோம். குழந்தை பார்க்கிறோம் தெய்வமும் கடவுளும். ஏன்னா அது செய்கிற செயல் கடவுள் தோப்பாக இருக்கிறது. அதான் நான் கடந்தும் எவ்வளவு என்பதனால கடவுள். அப்படியான கடவுள் எவ்வளவு வேணும்னா எங்களிடத்திலே ஆணவம் கண்மம் மாயை சூது பொறாமை பொய் கோபம் இவை எல்லாம் என்ன போகணும். அப்படிதான் இறைவன் கூடி கொள்வார். நல்ல மனது எங்கே இருக்கிறதுனா அன்பும் சிவனும் இரண்டு என்பார் அழகினார். அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். அன்பிருக்கிறதுதான் சிவம். ஆகவே விநாயக பகவான் திருவருளோடு இருக்கிற பொழுது மனமொழி அன்போடு அவரை திருத்தரவதற்கிற திருப்பாடல் பாடப்பட இருக்கிறது. திருநெல்வேலியிலே திருநாவுக்கரசு நாயனார் திருஞானசம்பந்த நாயனார் 17 மொழி ஆண்டுமை பக்தரோ என்று தேவாரம் பாடார். எத்தனை பாட்டு? 10 பாட்டு பாடார். 10 பாட்டு முடியும் போது கடவுள் வந்துச்சு. தொடர்ந்து நம்ம மூடணும் சொல்லி அப்பர் சொன்னாங்க. அப்பர் ஒத்த பாட்டு பாடாரு போய் போச்சு. இதுக்கு அப்பர் அழுதானா நம்ம தியானம் மாதிரி செய்மலை காட
அனைத்து அடியவர்களும் வரிசைக்கிரமமாக இருந்து வருகிறது இந்த விநாயகப் பெருமான் திருவுருவம் தெரிகிறதா என்று கண்ணாடியுடைய பார்த்து அதன் பிறகு விஸ்வநாத சிவாச்சாரிய ஐயா அவர்களே மகனாந்தத்திலே ஈவூரில் பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகின்றோம். அண்ணன் மறைக்காம வாங்கண்ண சாமியை மங்களவாத்திய கோசையே கீர்த்தனை கீதம் சக அவதாரய மறைக்காதீங்க மறைச்சா தெரியா பிள்ளையார் தெரியுதா ஒரு தடவை அவசியம் வாங்க
மத்தியிலே சொந்த தேவஸ்தானங்கள் ஆலயங்கள் எல்லாம் விட்டுட்டு இங்கே வருகை தந்திருக்காங்கன்னா எங்களுடைய அன்புக்காக அவர்களுக்கு நாம் அடிபணிந்து வணக்கம் தெரிவித்து இந்த விவாகத்திலே எங்களை அரவணைத்து எங்களுக்கு இரவு பகலாக அமுது படைத்து எங்களுக்கு தங்குவதற்கு தூக்குவதற்கு கேட்கிற பொழுதெல்லாம் கேட்கிற பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து ஏற்றி வாங்கி விவாதத்தை நிறைவா செய்யறதுக்காக கஷ்டப்பட்ட பரிவாரர்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் யுவதிகள் மாணவர்கள் அனைவருக்கும் விநாயக பெருமானுடைய பெருங்கருணை கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்து பேர் குறிப்பிடாத அனைவருக்கும் இந்த ஆலயத்திற்கு சுவாமி வாங்கி கொடுத்தவங்க இருந்து கருத்து வாங்கி கொடுத்தவங்க காசு கட்டுறது காசு கொடுத்தவங்க அலங்காரம் செய்தவங்க மரம் நட்டவங்க வீடு கோயிலை கூட்டினவங்க வரைக்கும் எல்லாருடைய ஒத்துழைப்பும் தான் ஒரு ரூபாவே ஆனால் செய்தி சொல்லவே முடியாது அவர்களுக்கு இப்பொழுது நிர்வாகிகள் சார்பாக கௌரவிப்பு விழா கௌரவம் என்பது நான் முதலாளி சொல்லிட்டேன் கௌரவிக்கிறது செய்ய வேலைக்கு செய்ய போற வேலை இதை விட சிறப்பாக செய்யணுங்கிறதுக்காக கௌரவம் இல்ல தம்பி நீங்க ஆசிரியர் சிறப்பு இதற்கு மேல ஒரு காலத்தில் சொல்வதற்காக இல்ல என்ன வாசிக்கணும் இந்த வார்த்தையை பாருங்க அவர் பெரிய கலைஞர் அடக்கமானவர் அவருக்கு என்ன மேல போகணும் வளரணும் கலையும் வளரணும் ஆணும் வளரணும்னு சொல்லி இப்பொழுது ஆலய பரிவார சபை தலைவர் அவர்கள் இப்பொழுது முதல்கள் இந்த ஆலயத்துடைய சிவாச்சாரியாராக வந்திருக்கின்ற மிக குறுகிய காலத்திலே வருகை தந்திருக்கின்ற ஆலய குரு அவர்களுக்கு நிர்வாகிகள் சார்பாக நன்றிகள் தெரிவித்து இந்த மகா கும்பாபிஷேகத்தை நடத்துகின்ற எங்களுடைய மையமரும் இலங்கை திருநாட்டில் பல ஆலயங்களில் பிரதமாச்சாரியாராக இருந்து கடமையாற்றுகின்ற இலங்கையில் மாத்திரமல்லாமல் பிற நாடுகளுக்கும் சென்று சமீபத்தில் கூட சிங்கப்பூர் சென்று 10 நாள் திருவிழாவை வைத்துவிட்டு அப்படியே மகா கும்பாபிஷேக நிகழ்வுகளில் கலந்து சிறப்பித்த பெருந்தகை இலங்கை திருநாட்டில் சிறுவயதில் இப்படியான பல கும்பாபிஷேகங்கள் செய்வது என்று சொன்னால் இவர்களே நாங்கள் கூற வேண்டும் ஏனென்றால் எல்லோரும் கும்பாபிஷேகம் செய்கிறார்கள் இவரை நாங்கள் எடுத்துக் கொள்வோமானால் ஒரு 500க்கும் மேற்பட்ட கும்பாபிஷேகங்களை செய்த பெருந்தகை மட்டுமானதற்கு மாத்திரம் நான் அறிந்த வகையில் 125 விதமான கும்பாபிஷேகங்களை இவர்களுக்கு தான் நடந்திருக்கின்றன பெரும் பெரும் சிவாச்சாரிய பெருமக்களை அழைத்து பல கும்பாபிஷேகங்களை நடத்தியிருக்கிறார் என்னையும் அதில் கூடுதலாக சேவைக்கு ஏற்றுக்கொண்டு நானும் அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பெருமை உடையவனானே எனவே அவர் செல்லுகின்ற கும்பாபிஷேகங்களுக்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றாக செல்வது வழமை எனவே அவருடைய கும்பாபிஷேகங்கள் எத்தனை கும்பாபிஷேகங்கள் செய்திருக்கிறார் என்பது நாங்கள் நன்கு அறிவோம் அது மாத்திரம் அல்லாமல் எதிர்வரும் 26ஆம் தேதி காரைதீவு கண்ணகியம்மன் ஆலயத்தில் 2 பஞ்சகுண்டம் 7 யாகம் போன்ற பிரதான நவகுண்டம் போன்ற பிரம்மாண்டமான ஒரு கும்பாபிஷேகத்தை இலங்கை திருநாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற பல சிவாச்சாரிய பெருமக்களை 30க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர்களை அழைத்து அவருடைய தலைமையின் கீழ் கும்பாபிஷேக நடைபெற இருப்பதென்றால் அது மிக ஆகாது அந்த வகையில் இப்பொழுது இந்த மகா கும்பாபிஷேகத்தை சிரமம் பாராமல் குறுகிய காலத்தில் இவ்வளவு சிவாச்சாரிய பெருமக்களை ஒழுங்கு செய்து இந்த கும்பாபிஷேகத்தை மிகவும் திறமாக நம பார்வதிபதே ஹர மகாதேவா. சாமி விஸ்வநாத குருக்கள் ஐயா அவருடைய புத்திரனார் இவ்வளவு காலம் அவங்க அப்பா இலங்கையில் இருக்கும்போது அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்தார். கடந்த ஒரு 7-8 வருஷமாக இங்கே வருகிறதில் இருந்த அவருடைய தந்தையார் இறைமதம் எழுதிய பிறகு அவர்களை பொறுப்பேற்று இந்த இலங்கையில் தலைசிறந்த தலைமை சிவாச்சாரியார்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்ற வெங்கட சுப்பிரமணிய மணிக்குருக்கள் ஐயா வெங்கடேச சுப்பிரமணிய குருக்கள் என்பது அவருடைய திருநாமம். நாம் பத்திரிகையில விஸ்வநாத மணிக்குருக்கள் என்று பெருண்டாயிருக்கிறது என விஸ்வநாத குருக்கள் சொன்னாங்க. அவர் தெரியும், அவர் வெளிநாட்டில் இருந்தார். இப்பொழுது தந்தையினுடைய கடனை தன்னை செய்து வருகின்ற ஐயா அவர்களுக்கு கிழக்கு பல்கலைக்கழக இசை நடன கல்லூரி இயக்குனர்
திருவாளர் பிரேம்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவர் திருக்கலைகளினாலே குருக்கள் ஐயா அவர்களுக்கு கௌரவத்தினை கொடுத்து அவர்தான் மென்மேலும் இந்த சேவைகளை செய்ய வேண்டும் என அவதார பாராட்டுமாறு வேண்டுகிறோம். நம பார்வதி பதகே. மகாமந்தாரத்தை சிறப்பித்து தந்த திருவாளர் வெங்கட சுப்பிரமணிய குருக்கள் ஐயா அவர்களுக்கு செயலாளர் திருவாளர் ஸ்ரீகரகாந்தன் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி இந்த ஆலயத்தின் உபாபிகை கிழமைகள் ஐயரோடு இசைத்துறையிலே வயலின் இசையை வழங்கி இந்த உபாகத்தை சிறப்பித்த திருவாளர் மோகன் நம பார்வதி பதகே. அடுத்ததாக அவர்சார் சகோதரர் சுந்தரராம குருக்கள் ஐயா அவர் திருக்கரங்களினாலே திருவாளர் சுந்தரராம குருக்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்குமாறு வேண்டுகின்றோம். நம பார்வதி பதகே. அடுத்ததாக சிவாச்சாரியர்களை மேற்கொண்ட நிரசன குருக்கள் நிர்வாக உறுப்பினர் திருவாளர் நவரண்ணா ஐயா அவர்களை கொண்டாடி கொண்டுவாறு வேண்டுகின்றோம். ஐயா அவர்களுடைய சேவை மென்மேலும் பெருக வாழ்த்தி வணங்கி இப்பொழுது கொண்டாடை போத்த நிகழ்வு நடைபெறுகிறது. அவர் பார்வதி பதகே. அடுத்ததாக இந்த உபாபிஷேகத்திலே சர்வசாதகாச்சாரியாராக இருந்து கடமைகளை செய்த திருவாளர் பத்மநாத ராகவ குருக்கள் ஐயா அவர்களுக்கு ஏற்பாட்டு குழு உறுப்பினர் பத்மராஜா அவர்கள் கொண்டாடை போட்டி கௌரவிக்கிறார்கள். எல்லாரும் அரகர மகாதேவா பார்வதி பதகே. அடுத்து இந்த ஆலய உதவி பூசகர் திருவாளர் புகழேந்திரராஜா ஐயா அவர்கள் இப்பொழுது கொண்டாடி போதி கௌரவிக்கவிருக்கிறார்கள். உதவி பூசகர் புகழேந்திரராஜா ஐயா அவர்களை அன்பு அழைக்கின்றோம். பார்வதி பதகே. அடுத்து இந்த முகாமியத்தில் ஒழுங்கமைப்புகளை செய்த திருவாளர் புஷ்பராஜையா திருவாளர் கைகளினாலே ஆலய முன்னாள் தலைவர் ஐயா வையமுத்து அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவர் தலைமையிலானே அவருக்கு பொன்னாடை முத்தை கௌரவிக்குமாறு வேண்டுகின்றோம். ஹரிகர சர்மா அவர்களுக்கு இப்பொழுது தலைவர் அவர்கள் பொன்னாடை முத்தை கௌரவிப்பார்கள். நம பார்வதி பதகே. அடுத்து இங்கே புஷ்பராஜ் ஐயா அவர்களுக்கும் ஐயா அவர்களை கொண்டாடி போதி கௌரவிப்பார்கள். பார்வதி பதகே. அடுத்து இந்த மகாகுபாவத்திலே கல்வனை சிவன் கோயில், காமாட்சி அம்மன் கோயில், இப்படி பலதரப்பட்ட ஆலயங்களை இந்த நேற்று பையன் கூட சொன்னார். நான்கு சொன்னது அப்படி போச்சு. பாவம் அப்படி அவசரப்பட்டு இந்த உபாகத்திலே சிறப்ப தங்களது கலை விதைகளை காட்டிய திருவாளர் கிழக்கிழங்கை புகழ் தமிழ் வித்வான் லயஞான வாரதி எங்கள் தமிழ் மேலை திரு பிரேம்குமார் கணேசமூர்த்தி பிரேம்குமார் அவர்களுக்கு ஆலய பரிமாற சபை சார்பாக முன்னாள் பொருளாளர் திருவாளர் பிரேமகாந்தன் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்குமாறு அழைக்கின்றோம். முன்னாள் பொருளாளர் திருவாளர் பிரேமகாந்தன் ஐயா அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்குமாறு வேண்டுகின்றோம். புகழ் கலைச்சுடர் இசை ஞான சக்கரவர்த்தியாக எதிர்காலத்தில் வரக்கூடிய சுரநய வேந்தன் திருவாளர் பாரதி அவர்களுக்கு ஆலய நிர்வாக சபை சார்பாக
அவர் திருக்கரத்தினாலே இப்பொழுது பாரதி அவர்களுக்கு பொன்னாடை போத்தினோம். பார்வதி அடுத்து இந்த ஆலயத்தை நிர்மாணித்து தந்த தந்தையார் தனபாலன் அவர்களை அன்புடன் வைக்கின்றோம். முன்னாள் மாரியம்மா ஆலயத்தினுடைய பரிவார சபை தலைவர் கணேந்திரன் ஐயா அவர்கள், பொருளாளர் கணேந்திரன் ஐயா அவர்கள் வருகிறது பொன்னாடி போதி கௌரவிக்குமாறு வேண்டுகின்றோம். மாரியம்மன் ஆலய பொருளாளர் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். முன்னாள் தலைவர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவர் தம் சேவையை பாராட்டி இவ்வாலய பரிவார சபையிலும் மக்களும் செய்கின்ற பாராட்டுதல் நவரத்னம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த ஆலயத்தினுடைய பல திருப்பணி திட்டங்களிலே தன்னை அர்ப்பணித்து செயலாற்றிய திருவாய்மூர்த்தி கௌரவப்படுத்துவதிலே பெருமை அடைகிறார்கள். நம பார்வதி பதகே பதகே. அழைக்கின்றோம். அவர்களுக்கு ஆலய தலைவர் அவர்கள் வஸ்திரம் கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். நம பார்வதி பதகே. இந்த மகாகும்பாபிஷேகத்தை அவை ஒரு சில வார்த்தைகள் ஆசி வழங்குமாறு வேண்டுகின்றோம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குரு மூலமாகவே நாம் இறைவனை காண முடியும். குரு சங்கம் வழிபாடு. குரு என்றவர் இருளை அகற்றுபவர், அஞ்ஞானத்தை போக்கி விஞ்ஞானத்தை உணர்த்துவர் என்ற வகையிலே குருமுகமாக நாம் இறைவனை காண முடியும். அந்த வகையிலே இலங்கை தீவின் பூர்வதிப்பான் கிழக்கு மாகாணமாகிய மட்டக்களப்பு மாநகரத்திலே பல சிவாலயங்களை எல்லாம் தன்னகத்தை கொண்டதும் பல விஷ்ணு ஆலயங்களை எல்லாம் தன்னகத்தை கொண்டதுமான இந்த மட்டு இலங்கையின் கிழக்கு மாகாண பகுதியிலே சகல விக்கிரங்களை எல்லாம் தீர்க்கும் விநாயகன், கங்காணி விநாயகர் என்று சொல்லக்கூடிய நாமதயத்தோடு இங்கே வீட்டிருக்கின்ற உங்களுக்கு எல்லாம் திருவள்ளுவர் புரியும் விநாயகப் பெருமானுடைய மகா கும்பாவுடைய பெருஞ்சாந்தி விழாவிலே பங்கு கொள்ளக்கூடிய அனைத்து சைவ பெருமக்களுக்கு மாத்திரமல்ல உலகம் வாழ் மக்களுக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இங்கே இந்த பெருஞ்சாந்தி விழாவை நடத்தி இருக்கின்றார்கள். அது நாம் பூர்வ ஜென்ம பலனென்றே கூற வேண்டும். நாம் எத்தனையோ விதமான காரியங்களை எல்லாம் முன்னெடுத்தாலும் இறை வழிபாடு இல்லாமல் அந்த வழிபாட்டை நாம் நம்முடைய காரியங்களை நடத்த முடியாது. அந்த வகையிலே இறைவனுடைய திருவருளை வேண்டி ஆங்காங்கே ஆலயங்களை அமைக்கின்றோம். அந்த ஆலயங்களிலே திருவருள் கூடிய மூர்த்திகளை எல்லாம் பிரதிஷ்டை செய்கின்றோம். அந்த பிரதிஷ்டை மந்திர ரூபமாக பக்தி பூர்வமாக இசை மூலமாக இறைவனை அங்கே சாநித்தியப்படுத்துகின்றோம். அப்படிப்பட்ட விழாவிலே சிறப்பான வகையிலே நமது திருநாட்டிலே இன்றைய தலைமுறையிலே முன்னணியிலே இருக்கக்கூடிய மகனாகத்தான் நான் கூற வேண்டும். அவருடைய குமார விக்னேஸ்வர குருகுல அவர்களுடைய பெரிய பக்தி பூர்வமான கிரியா பாகங்களிலும் சங்கீத சாகித்யமான சங்கீத இசையினாலும் பக்தியினாலும் தனது பூஜைகளை சிறப்பான முறையிலே எந்தவித குறைவில்லாது அனைத்து சிவாச்சாரியர்களுடைய ஒத்துழைப்போடு சிறப்பான முறையிலே நடத்தி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களை ஒழுங்கு செய்து
இந்த இடத்திலே இப்படி மகா கும்பாபிஷேகத்தில் எல்லாம் காணக்கூடிய பாக்கியத்தை பெற்ற நாம் அனைவருக்கும் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், திலகாத்திரமான ஆயுள், சிறந்த வாழ்க்கைகளுக்கு எல்லாம் வல்ல விநாயகர் பெருமானை வேண்டி உங்களுக்கெல்லாம் திருவருள் கிடைக்க வேண்டும் என்றும் நமது நாடு சிறக்க வேண்டும் என்றும் நாட்டு மக்கள் வேரோங்கி வளர வேண்டும் என்றும் பிரார்த்தித்து நமது நல்லாசிகளை நமது தந்தையார் சார்பாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இன்றைய தினம் இங்கே நடைபெற்ற இந்த மகா கும்பாபிஷேகமானது எங்களுடைய கையிலே அல்ல, இறைவனுடைய கையிலே இருந்தது. அவருடைய பெருங்கரையினாலே இப்படிப்பட்ட ஒரு பெருஞ்சாந்தி விழாவை நாம் நடாத்தி இருக்கின்றோம். இது எங்களுடைய பலமல்ல, பக்தி பூர்வமான தர்ம சிந்தனை இருந்தபடியினால் இப்படியான விழாவை நாம் நடத்தி இருக்கின்றோம். ஆகையினாலே நீங்கள் எல்லோரும் புண்ணியசீலர்கள். வருங்கால சந்ததிகள் மாத்திரமல்ல, இப்ப இருக்கக்கூடிய சந்ததிகள் ஆலயம் தொழுவது சாரபம் நன்று என்று கூறக்கூடிய வகையிலே ஆலயத்திற்கு வந்து உங்களுடைய குறைகளை எல்லாம் வேண்டுவன ஈவான் கண்டாய் என்று மணிவாசக பெருமான் கூறியதற்கமைய உங்கள் எதை நீங்கள் நினைத்து பிரார்த்தனை செய்கின்றோ அதை நிச்சயமாக உங்களுக்கு வழங்கி வருவார் என்று பிரார்த்தித்து உங்களுக்கு அது நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்ளணும். நன்றி. அடுத்ததாக ஆலய பரிபாலன சபை தலைவர் அவர்கள் இந்த கும்பாபிஷேக நிகழ்வை பற்றிய நன்றி உரையை வழங்குவார் என்பதை அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம். ஆலய பரிபாலன சபை தலைவர் குமார ஐயா அவர்கள் நன்றி உரையாற்றுவார். ஸ்ரீ கங்காய் பிள்ளையார் ஆலயம் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு 17ஆம் தேதி இன்று மகா கும்பாபிஷேக நிகழ்வினை வெகு சிறப்பாக நடத்துவதற்கு எனக்கு எல்லாம் வல்ல இறைவன் துணை புரிந்தார். அவருக்கு முதல் நன்றி உரைக்காக, அதைத் தொடர்ந்து இந்த நிர்வாக சபையினர் எமது திடீரென ஒரு சிறு மாற்றம் ஏற்படுத்தி இந்த விக்னேஸ்வர் குருக்கள் தலைமையிலான குருக்களை நாங்கள் வரவழைக்கின்றோம். ஏற்கனவே ஆலயத்தில் பிரதம குருவாக இருந்த காசோதி குருக்கள் ஐயா அவர்களை இந்த கும்பாபிஷேக நிகழ்வு நடத்துவதற்காக சொல்லப்பட்டிருந்தும் ஒரு சில மாற்றம் காரணமாக நாங்கள் திடீரென்று எமது விக்னேஸ்வர குருக்களை அவர்களை அணுகிய போது மனம் கோணாது வருவதி எல்லாம் நாம் சந்திப்போம், பயப்படாதீங்க என்று எங்களுக்கு சக்தி வலு மன தன்மை எல்லாத்தையும் ஊட்டி எங்களால் முடிந்த இந்த பெரும் சாந்தி பெருவிழாவை சிறப்பாக செய்து முடித்த விக்னேஸ்வர குருக்கள் பிரதிஷ்டா சுவாச்சாரிய பெருமக்கள், பிரதிஷ்டா பிரதம குரு நாவலியூர் பிரதிஷ்டா சிரோன்மணி சிவஸ்ரீ சாமி விஸ்வநாத குருக்கள் அவர்களின் அல்வாசியுடன் வேதாகம வித்யாவதி ஹர்ஷந்திர பாஸ்கரன் வேத வித்தகர் சப்தஸ்ரீ குரு பீடாதிபதி தேசமன்யன் சிவஸ்ரீ குமார விக்னேஸ்வர குருக்கள் சப்தஸ்ரீ குருவிடம் யாழ் வட்டுக்கொண்டை அன்பொண்டவரை இதற்கு இவரது ஆலய பரிபாலன சபையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதைத் தொடர்ந்து அவரோடு வருகை தந்த உபாச்சாரியார்கள் சிவாகம தான வித்தகர் சிவஸ்ரீ சோம உமாரண குருக்கள் சுன்னாகம், சிவாகம பூஷணம் சிவஸ்ரீ வெங்கட சுப்பிரமணிய குருக்கள் கொழும்பு, சிவாகம பூஷணம் சிவஸ்ரீ வெங்கட சுந்தர குருக்கள் புத்தளம், சிவாகம பூஷணம் சிவஸ்ரீ கணேச ஜனார்த்தன குருக்கள் யாழ்ப்பாணம், சிவாகம பூஷணம் சிவஸ்ரீ ஜெயராம நிதர்சன குருக்கள் யாழ்ப்பாணம், சிவாகம பூஷணம் சிவஸ்ரீ குகானந்த அரவிந்த குருக்கள், பிரமஸ்ரீ கேதீஸ்வர ஹரிசர்மா யாழ்ப்பாணம், பிரமஸ்ரீ கார்த்திக சுதர்மா வட்டுக்கோட்டை, பிரமஸ்ரீ சுதர் சர்மா பவுனியா, வேதாரண்யம் சிவஸ்ரீ பத்மநாத ராகவம்சா, சர்வதம் சிவ சத்த சிவஸ்ரீ விஜய பிரதிபா குருக்கள், சர்வ போதகம் பிரதிஷ்டா திலகம் சிவஸ்ரீ விஸ்வநாத மணி குருக்கள் போன்ற அனைத்து குருக்களுக்கும் எமது ஆலய பரிபாலன சபையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை தொடர்ந்து இந்த வேலைகளை ஒரு சிறப்பாக செய்வதற்கு என்னோடு தோளோடு தோல் நின்ற ஆலய பொருளாளர் நந்தராஜ் அவர்களுக்கும் ஆலய செயலாளர் ஸ்ரீதரகாந்தன் அவர்களுக்கும் ஏற்பாட்டு குழு உறுப்பினர்களான நவரத்னம் அவர்களுக்கும் பத்மராஜா அவர்களுக்கும்
மீண்டும் ரமணன், சூட்டி, பரமன் போன்ற அனைத்து பொதுமக்களுக்கும் நான் இந்த இடத்தில் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதைவிட மேலாக நாம் உதவி என கேட்கும் போது பணம் பொருள்களை மனம் கோணாது அள்ளி தந்த பொதுமக்களுக்கு ஸ்ரீ அங்காளி பெரியார் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனைத் தொடர்ந்து எமது இந்த பெரும் சாந்தி பெருவிழாவில் நேரடியாக இந்த ஊடகங்கள் தொடர்புபட்டன. அந்த ஊடகங்கள் சார்பில் சிவன் டிவி அவர்களுக்கும் வீரகேசரி மட்டு ஒலி செய்யும் லியோ அவர்களுக்கும் பேன் டிவி செய்யும் பேன் டிவி உதவியாளர்களுக்கும் வர்ணம் டிவியோடு இணைந்த பேன் டிவி அவர்களுக்கும் ஊடகங்கள் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாம் இங்கு குறிப்பிடப்படாத யாரேனும் ஒருவராக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த ஆலய பரிவான சபையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது நன்றி உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி நன்றி.